இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள், என்ன மாதிரியான எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாட்கள்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே இருக்குது. மார்ச் மாதமே ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம். ஏன் எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மார்ச் மாதத்தில் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். மார்ச் மாதத்தில் அப்படி என்னடா சம்பவம் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? மார்ச் மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணம் நடக்குது. அதனால் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு முச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது. அதாவது ஒரு எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது. அப்படி என்ன மார்ச் மாதத்தில் இப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணத்துடைய தாக்கமானது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணும். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகணத்திலேருந்து ஈஸியாக ஆபத்து ஏற்படாமல் தச்சுக்கலாம். ஆக்சுவலி கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. வானத்தில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான நிகழ்வுனா அது கிரகணம் என்று சொல்லப்படுது. ஸோ கிரகணம் அன்னைக்கு சூரியன், சந்திரன், பூமி இவங்க எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வருவாங்க. அதாவது சூரியன், சந்திரன், பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வருவாங்க. இவங்க வரக்கூடிய அன்னைக்கு ஒரு நிழல் போல வானத்தில் ஒரு சில இதெல்லாம் தடைப்படும். அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணமானது ஏற்படும். இந்த சூரிய கிரகணம் ஏற்படுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும். ஸோ அது என்ன மாதிரியான தாக்கங்கிறத தெரிஞ்சு கவனமாக இருக்கணும். ஸோ சூரிய கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற தாள்களை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி சூரிய கிரகணங்கிறது விஞ்ஞான ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. கிரகணத்தின் போது பல பேர் அதை நேரில் காண ஆவலோடு இருப்போம். அப்படியாக 2025 ஆண்டில் முதல் கிரகணம் மார்ச் 14 நடைபெற்றது. முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகணம் நிகழ இருக்கு. இது சூரிய கிரகணம். இது எப்போ நிகழப்போகுதுன்னா மார்ச் 29 சனிக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு. இது இந்தியாவில் தெரியாது. ஆக்சுவலி இந்த கிரகணம் ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிகா உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளில் காண முடியும். மேலும் இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு துவங்கி மாலை 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:13 மணிக்கு நிறைவடைய இருக்குது. ஸோ இந்த கிரகணம் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால நாம் காண முடியாது. இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தில் நாம் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை பற்றி முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணத்தின் போது கண்களில் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும். அப்புறம் சூரிய கிரகணம் போது நாம் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனை அளிக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது நன்மை தரும். அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நாம் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை வெயிலில் சுற்றாமல் வீட்டிலேயே இருக்கிறது நன்மை தரும். அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்வது நன்மை தரும். அப்புறம் கிரகண நேரத்தில் நீங்கள் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவுகள்லாம் சாப்பிட வேண்டும் என்பவங்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸு, பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிட்லாம். மற்றது எதுவும் சாப்பிடக்கூடாது. இது கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சில இருக்குது. அதை என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சு அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வெளியே வரக்கூடாது. ஸோ வெளியே வராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது.
அப்புறம் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தூங்கும் பொழுது உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும். அதனால் தூங்காமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாததெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகண பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு புனர்பூஷம் 4ஆம் பாதங்களில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷம் என்ன மாதிரியான பாதிப்பு விளைவை ஏற்படுத்துனா, உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நல்ல நண்பர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்தது. மாணவர்கள் கூட நீங்கள் கல்வியில் அதிக ஈடுபாடோடு செயல்பட்டிங்கனால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஸோ நல்ல மதிப்பெண்கள் பெற நீங்கள் நல்ல செயல்படணும், அதாவது அதிக ஈடுபாட்டோடு செயல்படணும். அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாக இருக்கும், செலவும் அதிகமாகும். தொண்டர்களால் நன்மையானது அடைவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு உழைக்கிறது அவசியம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் நீங்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடனே போக்கிக்கொள்ள ஆசிரியர் உதவியை நாடுங்க. அவங்களுடைய உதவி நாடுறது தான் உங்களுக்கு நல்லது. ஆக்சுவலி அதுதான் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். ஸோ புனர்பூசம் 4ஆம் பாதங்களில் பிறந்த கடக ராசிக்காரங்க இதற்கேற்ப செயல்படுங்க. நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க எதிலும் இந்த கிரகண நேரத்தில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியது இருக்கும். வீண் பழி சொற்கள் உண்டாகலாம். தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சொகுசு வாழ்வில் பாதிப்பு ஏற்படும். ஆனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையும். ஆனாலும் குடும்பதிபதியின் பதாசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். ஒரு நல்ல குறிக்கோள்களுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். அதெல்லாம் குறைத்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அடுத்தவர் பற்றி எந்த பேச்சு பேசாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூசமில் தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன தாக்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பணவரவுகள் ஏற்றிறக்கமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டியது வரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். வாய்ப்புகள் கை நழுவும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எச்சரிக்கை என்னென்னா, கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுக்கள் பெறுவீங்க. மேலிடத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரும். வெளியூர் பயணம்லாம் மேற்கொள்வது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளியூர் பயணங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடலாம். தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனமானது தேவை. தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது. வீண் அலைச்சல், வேலைபளு ஆகியவை இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொடர்ந்து முயற்சிகள் மட்டும் செய்யணும். ஸோ இது ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்ப கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்று உங்களுக்கான தாக்கமானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். வேறு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.